வேல்முருகன் அண்ணன் அவர்கள் வந்து இப்ப பேசிட்டே இருக்காரு. மதிப்பிற்குரிய வேல்முருகன் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாட்ஸ்அப்ப பாத்தீங்கன்னா பேஸ்புக்க பார்த்தா பேசிட்டு இருப்பாரு. இங்க இருக்கிற பொதுமக்கள் ஒரே கேள்வி கேட்கிறேன், அவருடைய கட்சி பெயர் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கட்சி வச்சிருக்காரு, அவருடைய கட்சி பெயர் யாரும் ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே கேட்கிறேன், யாரோ ஒருத்தவங்க தெரியுமா அவருடைய கட்சி பெயர்? கட்சி பெயரே தெரியாத ஒருவர் இன்று உலக அளவிலேயே தமிழக வெற்றி கழகம் என்று பெயரை வாங்கியிருக்கும் எங்கள் தளபதியை பார்த்து கேட்டவங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? யாருக்குமே தெரியாது அவருடைய கட்சியின் பெயர். நீங்க யாரும் தெரியுமா? முதல்ல உங்களை வேல்முருகன் யாரெல்லாம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்லும் போதுதான் மக்கள் இவர் எம்எல்ஏ போவது எல்லாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் எங்களுடைய தளபதியை பார்த்து பேச என்ன அருகதை இருக்கின்றது? வேல்முருகன் அண்ணன் அவர்கள் வந்து இப்ப பேசிட்டே இருக்காரு. மதிப்பிற்குரிய வேல்முருகன் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாட்ஸ்அப்ப பாத்தீங்கன்னா பேஸ்புக்க பார்த்தா பேசிட்டு இருப்பாரு. இங்க இருக்கிற பொதுமக்கள் ஒரே கேள்வி கேட்கிறேன், அவருடைய கட்சி பெயர் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கட்சி வச்சிருக்காரு, அவருடைய கட்சி பெயர் யாரும் ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே கேட்கிறேன், யாரோ ஒருத்தவங்க தெரியுமா அவருடைய கட்சி பெயர்? கட்சி பெயரே தெரியாத ஒருவர் இன்று உலக அளவிலேயே தமிழக வெற்றி கழகம் என்று பெயரை வாங்கியிருக்கும் எங்கள் தளபதியை பார்த்து கேட்டவங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? யாருக்குமே தெரியாது அவருடைய கட்சியின் பெயர். நீங்க யாரும் தெரியுமா? முதல்ல உங்களை வேல்முருகன் யாரெல்லாம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்லும் போதுதான் மக்கள் இவர் எம்எல்ஏ போவது எல்லாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் எங்களுடைய தளபதியை பார்த்து பேச என்ன அருகதை இருக்கின்றது? பொதுமக்களுக்கே உங்களுடைய பேர் தெரியலங்க. நீங்க போடுற மீட்டிங்ல வந்து பேஸ்புக்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, யூடியூப்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் தளபதி அவர் பாத்தீங்கன்னா எங்க போய் கொள்ளடிச்சிட்டு வரலங்க, எங்க போய் கொள்ளையடிச்சிட்டு வந்து மக்கள் கிட்ட கொடுக்கல. சுயமாக ராப்பகலாக உழைத்து அந்த பணத்தை தான் மக்களுக்கு கொடுக்கிறார். 300 கோடி ரூபாய் அவருடைய ஒரு திரைப்பட சம்பளம். அந்த சம்பளத்தையே விட்டுவிட்டு மக்களுக்காக தொண்டு செய்வதற்காக மட்டுமே வந்திருக்கின்றார், கொள்ளையடிப்பதற்காக இல்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 300 கோடி 500 கோடி 1000 கோடி என்ன பண்ணாலும் ஊழல் ஆட்சி அமைய வேண்டும் என்றார் தளபதி அவர் 2026 முதலமைச்சராக இங்கே வந்து அமர்ந்தால் மட்டுமே முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைதான் நான் முதலில் சொன்னேன், கரைப்படியா கைகளுக்கு சொந்தக்காரர். இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கிளப்பினாங்க. தளபதி அவர் தனது சொந்த செலவில் கல்வி வழங்கும் விழா நடைபெற்று 3 ஆண்டுகளாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று. உங்களுக்கு என்னதான் வைத்தியத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 10ஆவதோ 12ஆவதோ படித்த மாணவர்களுக்கு நீங்க எத்தனை பேரு அவர்களை கூப்பிட்டு பாராட்டிருக்கீங்க நான் கேட்கிறேன். யாரோ ஒருத்தர் பாராட்டி இருப்பீங்களா? எங்களுடைய தளபதி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து 15 மணி நேரம் காலக்கெடுக்க நின்று அனைத்து மாணவர்களையுமே சந்தித்து தனது கைகளை சாவி அணிவித்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்க எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி கேட்க அருகதையே இல்லை. 3 வருஷம்
தான் எல்லாரும் சொல்றாங்க. என்னங்க கேக்குறாங்க, அவரு சும்மா ஒரு 300 பேருக்கு கொடுத்துட்டு பப்ளிசிட்டி தெரிவிப்பாரு. பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும், 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 10வது 12வது நன்றாக படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தளபதி அவர் சான்றிதழ் வழங்கி இருக்கிறார். என்கிட்ட ஆணவம் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா? எத்தனை பேர் கிட்ட நீங்க சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்க? தளபதி அவர் கல்விக்காகவே தனது வாழ்வை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஒரு பெற்றோர் ஒரு பட்டம் கொடுக்கிறாங்க. இளைய காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி கல்விக்காக தனது முழு பலத்தையும் திரட்டி கல்விக்காகவே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கர் யார் என்றால் அவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய வழியில கல்விக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய தளபதிக்கு இளைய காமராஜர் என்று அந்த மாணவியின் தந்தை தான் ஒரு பட்டத்தை கொடுக்கிறாங்க. அதுவே ஒரு பொறுத்துக்க முடியலையே. நாங்க ஸ்டேஜ் போட்டு அவருக்கு தளபதி ஒரு பட்டம் கொடுக்கலங்க. அங்க வந்தவங்க யாரும் கட்சிக்காரர்கள் கிடையாது, தளபதியுடைய ரசிகர்கள் கிடையாது, அனைவருமே பொதுமக்கள். அங்கே கூடிய பொதுமக்கள் அனைவருமே தளபதி 2026 முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லாருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக? ஊழலற்ற ஆட்சி வேண்டும். ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்றால் தளபதி அவர் 2027 கண்டிப்பா வரணுங்க. அடுத்ததாக இவரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு எல்லாத்தையும் குறைய கேட்கிறாரு. அந்த 2026 தான் அவருடைய இலக்கு, கண்டிப்பாக கிடையாது. இளைஞர் படையை திரட்டி இளைஞர் தமிழர்கள் படுகொலையை கண்டித்து நமது தளபதி அவர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தார். சேப்பாக்கம் தொகுதியிலே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதே மேடையில் நானும் தளபதியுடன் அமர்ந்திருந்தேன் என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கின்றேன். தளபதியுடைய அருகில் அமர்ந்து கொண்டு காலை 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு சின்ன தண்ணி கூட குடிக்காம உண்மையான ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்த தலைவர் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் போலியாக உண்ணாவிரதம் இருந்து கணக்கு காட்டல, உண்மையாக இருந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தார். எங்கேயுமே போல அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை இலங்கையில் இருக்கிற கடற்படையினரால் தாக்கப்பட்டாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் கொட்டும் மழையில தளபதி அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார். உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன இன்னைக்கு வந்தாரு 25 வருடங்களாக மக்கள் பணியாற்றிக் கொண்டிருந்து தளபதி ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக உயர்ந்து இன்று தமிழக வெற்றி கழகமாக விசுவரூபம் ஏற்படுகின்றது எங்களுடைய கட்சி என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கின்றேன். 1998 சென்னையில பாத்தீங்கன்னா முழுக்க வெள்ளம், எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு அரிசி கிடையாது. தளபதி அவர் களத்தில் இறங்கி 100 மூட்டை அரிசி அன்றைய மேயர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார் என்பது உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கின்றேன். எவ்வளவு செஞ்சிருக்காரு. அதே போல் 1999 கார்கில் போர்ல உயிரிழந்த ராணுவ வீரர்கள் குடும்பத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். 2001 குஜராத் பூகம்பம், அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோடிஜி அவர்கள் அங்க சிஎம் கூட கிடையாது. அதுக்கு முன்னாடியே குஜராத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய பணம் மட்டும் இல்லாமல் பொதுவெளியில இறங்கி கையேந்தி உண்டியல் குலுக்கி பணத்தை வசூல் செய்து அந்த குஜராத் பூகம்பத்துக்காக அனுப்பி வைக்கிற தளபதி அவர்கள் நிறைய சொல்லிட்டே போலாம். ஓசூர்ல பாத்தீங்கன்னா 2008 ஒரு பள்ளிக்கூடம் ஒண்ணு தளபதியுடைய பெயர்ல அந்த மாவட்ட தலைவர் இலவசமாக திறந்து வைத்தார். அது தளபதி கைகளால் திறந்து வைத்தார் என்பது சிறப்பு செய்தி. எத்தனை பேருக்கு தெரியாது? நாங்கள் இன்றும் சொல்கிறோம், வடசென்னை மாவட்டம் சார்பாக பதிவு செய்கின்றேன். 2026 இந்த ராயபுரம் தொகுதியில தளபதி அவர் எந்த நபரை கை காட்டி சட்டமன்ற உறுப்பினராக வேட்புமனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்றாரோ அவர்தான் கண்டிப்பாக
2026 தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற கட்சி டெபாசிட் வாங்குமா என்னன்னு தெரியாது. தளபதி சொல்லியிருக்காரு 2026 தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு மாற்று தேர்தலா இருக்கும், யாருமே பார்க்காத தேர்தலா இருக்கும். யார் கண்டா 234 தொகுதியிலுமே அனைத்து கட்சிகளும் டெபாசிட் இழந்து தளபதி 2026 முதலமைச்சர் ஆவார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனிதா நம்ம நீட் சகோதரி தெரியும் உங்களுக்கு, நேரில் போய் பார்த்து வந்தாரு. துப்பாக்கி சூடு சம்பவம் தெரியும், நேரில் போய் பார்த்துட்டு வந்தாரு. இங்க மெரினா பீச்ல யாருக்குமே தெரியாம நம்மளுடைய சகோதரர்கள் நடத்திய அந்த போராட்டத்திற்கு தளபதி அவர் நேரில் வந்தாரு. எல்லாருக்குமே தெரியும் தளபதி உழைத்துக் கொண்டிருந்தார். இனிமேல் கழகத்திற்காக உழைக்க தனது சினிமா வாழ்க்கையை முடித்துவிட்டு உங்களுக்காக உழைக்க வந்துவிட்டார். அடுத்ததாக 2026 முதலமைச்சராக வந்து உங்கள் அனைவருக்குமே நல்வாழ்வு நல் ஆட்சி கொடுப்பார் என்பதை இங்களுடைய வடசென்னை மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு இங்கே வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவர் அணி சிறப்பாக செயல்பட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் நடைபெற்றிருக்கிறார்கள். அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்திருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் எங்களுடைய அன்பு அண்ணன் கப்பீஸ் கே விஜயராகன் அவர்களே, மாவட்ட இணை செயலாளர் ராயபுரம் பி ஜெகன் அவர்களே மற்றும் ராயபுரத்தின் பொருளாளர் ராயபுரத்தின் செல்லப்பிள்ளை எஸ் நவீன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து வட்ட பகுதி மற்றும் அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே, பொதுமக்களே, எங்களுடைய தளபதி அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என முதற்கண் வரவேற்கின்றேன். தளபதியுடைய பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இந்த மாதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி என்பது எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா நற்பணி தான். தளபதியுடைய பிறந்த நாள் அவர் ஒரு நாள் கொண்டாடி நாங்கள் பார்த்ததில்லை. நலத்திட்ட உதவிகளாகவே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த 28 ஆண்டுகளாக தளபதியுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு தொண்டனாக ரசிகனாக உங்களிடம் சொல்கின்றேன். தளபதி என்னைக்குனா ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளை நான் கொண்டாடி ஒரு கேக் வெட்டிய புகைப்படத்தை யாராலும் பார்த்திருக்கீங்களா? இங்க இருக்கும் பொதுமக்களிடம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், யாருன்னா பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க. ஒரு புகைப்படம் கூட நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு நிர்வாகியும் தளபதியுடைய பிறந்த நாளை திருவிழாவாக கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இல்லை, தளபதியுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய நிர்வாகிகள் அனைவருமே இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வெறும் கேக் மட்டும் கொண்டாடுவோமா? நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் என்ன பண்ணுவோம்? வெறும் கேக் மட்டும் வாங்கி கொண்டாடிட்டு போயிடுவோம், ஒரு போட்டோ எடுத்துவோம். ஆனால் நாங்கள் தளபதியோட தொண்டர்கள் அப்படி கிடையாது. அன்று கண்டிப்பாக 1 லட்சமாக இருக்கட்டும் 1000 ரூபாயாக இருக்கட்டும் அவர்களுடைய சொந்த செலவில் சுயமாக சம்பாதித்த பணத்தில் ஒரு ஏழை மாணவர்களுக்காக மட்டும் செலவு செய்து அன்றைய தினத்தை நாங்கள் பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தளபதியுடைய பெயர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊழல் இருக்குங்களா? கரைப்படியா சொந்தக்காரர், கரைப்படியா கைகளுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தளபதி அவரை ஏளனமாக பேசுகிறார்கள், சிரித்து பேசுகிறார்கள்.
இவரெல்லாம் எப்படி ஒரு முதல்வரான ஒரு கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே நான் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கின்றேன். தளபதி அவர் ஆரம்ப கட்ட காலத்தில் திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு நாளிதழ் தளபதியுடைய பற்றி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, இந்த முகத்தை எல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பார்க்க வேண்டுமா, எங்களுடைய தலையெழுத்து என்று ஒரு பத்திரிகையில் எழுதுகிறார்கள். அதே பத்திரிகையில் 25 ஆண்டுகள் கழித்து தளபதியுடைய பெயர்ல ஒரு கட்டுரை வருகிறது. என்ன வருது? அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்ற ஒரு பட்டத்தை மக்களிடம் கேட்கும் பொழுது அடுத்த சூப்பர் ஸ்டாராக எங்களுடைய தளபதி அவர்கள் பெயரை பதிவு செய்தார்கள். அனைத்து பொதுமக்களும் அதே முதல் நாங்கள் எழுதுகிறார்கள், அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயா. இதுதான் எங்க தளபதி. எதுக்கு நான் இங்க சொல்றேன்? இன்னைக்கு நீங்க பேசுபவர்கள் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறமாக அனைத்து ஊடக நண்பர்களும் எங்களுடைய தளபதி பெயரை தான் உங்களுடைய ஹெட்லைன்ல வெற்றிக என்பதை நான் செய்து கொள்கின்றேன். அடுத்த முதல்வர் யார் என்ற போட்டி இங்க இல்லவே இல்லை. எங்களுடைய தளபதி அவர் தான் நிரந்தர முதல்வர் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு வந்தோம், நாளைக்கே முதல்வர் ஆசை. எல்லாரும் ஸ்டேஜில் பேசுறாங்க, இன்னைக்கு தாங்க வந்தாங்க, உடனே முதல்வர் ஆசை. பொதுமக்களுக்கு தெரியும் என்று தளபதி அவர் இங்கு வந்தார் என்பது. இதே ராயபுரம் பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தளபதி அவர் அவருடைய சொந்த செலவில் இங்கே நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியுமா? எங்களுடைய மாவட்ட செயலாளர் கப்பீஸ் அண்ணன் அவர்களுடைய தலைமையில் தளபதி அவர் இங்கே கப்பல் தெருவில் வந்து இங்கே இருக்கும் மக்களுக்கு அவர்களது கைகளால் அரிசியை வழங்கி சிறப்பித்தார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்கின்றேன். அதே போல் தளபதி அவர் சொந்த செலவில் 5 லட்சம் நோட்டு புத்தகங்களை இந்த பகுதிக்கு வழங்கி இருக்கின்றார். அது எங்க வழங்குகிறார்? எல்லா பள்ளிகளுக்குமே அவர் நேரடியா வந்து வாங்க மாட்டாரு. எங்களுடைய மாவட்ட தலைவருடைய கைகளில் எங்ககிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு அருகில் உள்ள பள்ளிகளுக்கு நீங்களே உங்கள் கைகளால் கொடுத்து அழகு பாருங்கள் என்பது எங்களுடைய தளபதி கூறியிருக்கிறார். நாங்க எடுத்து போய் ஸ்கூல்ல கொடுத்தோம், பெருமை எங்களுக்கு தான், எங்கெல்லாம் கையெழுத்து கும்பிடுவாங்க. ஆனா அதோடைய முழு ஒரு சித்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தளபதிக்கு தான். எத்தனை பேருக்கு தெரியும்? நான் நிறைய லிஸ்ட் போட்டுட்டே இருப்பேன். அவருடைய அயராத உழைப்பையும் பாராட்டி உங்கள் வாய்ப்பளித்த அனைவருக்கும் இங்க வந்து இருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி. மிகவும் அருமையான பேச்சு தினேஷ் ராஜன் அவர்களே.